இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா உண்மையிலே சந்தோஷப்படுற ஆள் யாருன்னா நான் மட்டும்தாங்க. ஏன்னா நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 நபர்கள் வந்து ஒரு குடும்பமா நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்குள்ள நம்ம தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. பட் இருந்தாலும் நான் தேங்க்ஸ் எல்லாம் கடமைப்பட்டிருக்கேன்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டாப் 5 வாட்ஸ்அப் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த பார்க்க போற டிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ரிலேட்டடா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. வாட்ஸ்அப்ல இப்ப இல்லாம பண்ணலாமாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ வாங்க இன்னைக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கிட்டு இருக்க தமிழ் ரேடார், நான் உங்க ஏகே. நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்க ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிடனா இருக்கிற ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பாக்குறது தாங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும் இல்லாட்டி உங்க பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும் சரி, ஸோ அவங்க வந்து நிறைய ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு. ஸோ அதை எப்படி பாக்குறது? நீங்க என்ன பண்றீங்க, அவங்களோட போன்ல வந்து குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம நான் என்ன இந்த டிஸ்பிளேல டைப் பண்ணிருக்கேனோ ஸோ அதை வந்து நீங்க டைப் பண்ணிருங்க. உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா அது தோணுச்சுன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன்லயே அந்த வேர்டை தரேன் நான். ஸோ நீங்க அதிலே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா இன்டர்நெட் அமர்த்தினதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தோன்னே உங்களுக்கு எல்லா ஃபோல்டர்ஸுமே வந்துருங்க. அவங்க போன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஹிடன் ஃபோல்டர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்களோ அது முதல் கொண்டு வந்துடும். ஸோ நீங்க இந்த ஃபோல்டர்ல கிளிக் பண்ணது மூலமா ஒரு சில மீடியாஸா இருக்கட்டும் சரி, ஒரு சில போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சூப்பரான ட்ரிக். இந்த ட்ரிக்கை மறக்காம ட்ரை பண்ணி. நம்மளோட லிஸ்ட்ல செகண்ட் ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அமெரிக்கன் போன் நம்பர்ல வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். உண்மைதாங்க. அது எப்படி பண்றதுங்கிற பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இந்த ட்ரிக் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனோட தேவை இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸை பத்தி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தப்பான மெயில் ஐடி கொடுத்து நீங்க சைன்இன் பண்ணிருங்க. சைன்இன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்க்கு ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்கு, அதை கொடுத்துருங்க. ஸோ சைன்இன் பண்ணி முடிச்சுட்டு நிறைய பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்குங்க. அந்த பெர்மிஷன்ஸ்க்குலாம் நீங்க அலோவ் பண்ணிருங்க. ஸோ அலோவ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் சூஸ் பண்ண சொல்லும். ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் நீங்க சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி நான் புதுசாவே அக்கௌண்ட் ஓபன் பண்றேன் நீங்க நினைச்சீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து நீங்க க்ளோன் பண்ணிட்டு இந்த நம்பரை வந்து பாத்தீங்கன்னா க்ளோன் பண்ணா வாட்ஸ்அப்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நம்பர் வந்துடும். அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா ஷேர் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ ஷேர் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோன் பண்ணிருக்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிருங்க. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதுவே வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிக் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸ் கோடில் வரும் நம்மளுக்கு. ஸோ 6 டிஜிட் கோடு இந்த நம்பருக்கு வரும். நிறைய மெசேஜஸ்லாம் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்மளோட லிஸ்ட்ல அடுத்த ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப் தாங்க. ஒருத்தவங்களோட போனை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாம நம்ம வந்து ஹேக் பண்ண முடியும். அவங்க என்னென்ன பண்றாங்கிறத ஃபுல் டீடைல் வந்து நம்ம போன்லயும் பார்க்க முடியும் வாட்ஸ்அப்ல. ஸோ அதை எப்படி பண்றது? ஸோ வாட்ஸ்அப் வெப்ங்கிற இந்த அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஆட் வரும். ஸோ இந்த ஆட்ல இருந்து வெளியே வந்துருங்க நீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வாட்ஸ்அப் வெப்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு QR கோட் ஜென்ரேட் ஆயிருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த QR கோட் ஜென்ரேட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கீப் மீ சைனிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த போனை வச்சுட்டு ஸோ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன் இல்லைன்னா பாய் ஃப்ரெண்ட் ஃபோனா யாரை வந்து நீங்க வந்து ஸ்பை பண்ண விரும்புறீங்களோ அவங்களோட போனை எடுத்துட்டு விக்டிம் போன் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா வாட்ஸ்அப் வெப்ங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கணும். ஸோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த QR கோட்டை டிராக் பண்ணி இங்க அப்படியே ஸ்கேன் பண்ணிடணும்னே சொல்லலாம். ஸோ ஸ்கேன் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த ஃபோனை நீ சைடில் வச்சலாம். இந்த ஃபோனுக்கு எந்த வேலையுமே கிடையாது. ஸோ நம்ம ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி யார் யார் கூடலாம் சேட் பண்ணிக்காங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனுக்கு வந்துடுங்க. ஸோ சூப்பரான விஷயம் இல்லை அது. இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.
ஸோ நம்மளோட லிஸ்ட்ல அடுத்த ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறதாங்க. ஸோ வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்கும். ஸோ 15 செகண்ட்ஸ்க்கு மேலே எப்பரா ஸ்டேட்டஸ் வைக்கிறதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் நான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா നിങ്ങൾക്ക് வந்து அப்ளிகேஷன் வேணும். ஸோ வாட்ஸ்அப் சாகன்னுது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் நோ கொடுத்துருங்க. ஸோ வீடியோ ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேலே இருக்க வீடியோவை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் இந்த வீடியோ சூஸ் பண்ணுறேன் நான். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் டு வாட்ஸ்அப் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில். ஸோ ஸ்டேட்டஸ் நான் வச்சுறேன் இப்போ. ஸோ ஸ்டேட்டஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3 பார்ட்டாக பிரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, நான் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் வீடியோ வந்து 15 செகண்டை நான் கட் பண்ணி போட்டிருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அதுக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலியமாக பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அக்யூரேட்டாக கட் பண்ண முடியும்னு சொல்லலாம். இதில் நம்மளோட லிஸ்ட்ல அடுத்த ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ட்ரிக்னே சொல்லலாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள் டெக்ஸ்ட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பபிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மெசேஞ்சர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் மெசேஞ்சரில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது, வாட்ஸ்அப் பபிள்ங்கிற இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். ஸோ அந்த பெர்மிஷன்ஸ்லாம் நீங்கள் அலோவ் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பபிள்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. ஸோ வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்த 5 ட்ரிக்ஸில் எந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ட்ரிக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ வாங்க இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அண்ட் இந்த தமிழோட மேலும் அடுத்த நியூ வீடியோவில் உங்க சந்திக்கும் வரை தமிழால் இருந்திருப்போம். ஸோ நன்றி, வணக்கம், பாய்.